வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 43 பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 42 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி அப்படின்றதுக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும், அதுக்கும் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு எஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி சைடு பை சைட் ப்ரீவியஸ் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே வாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுகளும் 15 அல்லது 20 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதுவும் இந்த தடவை இலக்கணம் டாபிக் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஒரே நாள்ல நம்ம எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செக் பண்ணி உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு ரீகால் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம். கீழ்காணும் 11 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல். கீழ்காணும் 11 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் ஏ திரிகடிகம், ஆப்ஷன் சி இனியபை 40, ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. கீழ்காணும் 11 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். ஆப்ஷன் சி திருக்குறள். உத்தரவேதம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். அடுத்து இரண்டாவது கேள்வி. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம. இப்பழமொழியின் பொருள். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இப்பழமொழியின் பொருள். ஆப்ஷன் ஏ ஆள் பற்றாக்குறை, ஆப்ஷன் பி உண்பவர்கள் பலர், ஆப்ஷன் சி நேரமின்றி உழைப்பது, ஆப்ஷன் டி ரொட்டி பற்றாலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நேரமின்றி உழைப்பது. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் அப்படின்றதுக்கு நேரம் இல்லாம உழைக்கிறதுன்னு இந்த பழமொழியோட பொருள் இருக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி, பழமொழிகள். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். ஆப்ஷன் பி நோயற்ற வாழ்வு வாழ்வோம் குறையற்ற செல்வம் என்பதை உணர்ந்து. ஆப்ஷன் சி குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். ஆப்ஷன் டி நோயற்ற வாழ்வு குறைந்த செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்று வாழ்வு வாழ்வோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்று வாழ்வு வாழ்வோம் அப்படின்றது. ஆப்ஷன் ஏ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்று வாழ்வு வாழ்வோம். அடுத்து நான்காவது கேள்வி. தன்வினை வாக்கியம் எது? தன்வினை வாக்கியம் எது? ஆப்ஷன் ஏ செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான், ஆப்ஷன் பி நான் பொய் பேசினேன், ஆப்ஷன் சி நீ நன்றாக படி, ஆப்ஷன் டி பொன்னி இன்னிசை பாடுவித்தார். இதுல தன்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் அப்படின்றது தன்வினை. செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் அப்படின்றது தன்வினை. அடுத்து ஐந்தாவது கேள்வி. தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடரில் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆப்ஷன் ஏ கட்டளை வாக்கியம், ஆப்ஷன் பி செய்தி வாக்கியம், ஆப்ஷன் சி தனி வாக்கியம், ஆப்ஷன் டி உணர்ச்சி வாக்கியம். தமிழ் பாடத்தை முறையாக படி அப்படின்றது ஆப்ஷன் ஏ கட்டளை வாக்கியம். தமிழ் பாடத்தை முறையா படி அப்படின்னு கட்டளையா சொல்றாங்க. அடுத்து ஆறாவது கேள்வி. போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம் கூறு? ஆப்ஷன் ஏ தனி வாக்கியம், ஆப்ஷன் பி செய்தி வாக்கியம், ஆப்ஷன் சி நேர்கூற்று வாக்கியம், ஆப்ஷன் டி அயர்கூற்று வாக்கியம். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றதாக ஆசிரியர் கூறினார் அப்படின்றது ஆப்ஷன் டி அயர்கூற்று வாக்கியம். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றதா ஆசிரியர் கூறினார் அப்படின்றது அயர்கூற்று வாக்கியம். அடுத்து ஏழாவது. சரியான சொற்றொடரினை கண்டறிக. பொதுமக்கள் எரித்தனர் தீயிலிட்டு அந்நிய துணிகளை. ஆப்ஷன் பி எரித்தனர் அந்நிய துணிகளை தீயிட்டு பொதுமக்கள். ஆப்ஷன் சி தீயிட்டு எரித்தனர் பொதுமக்கள் அந்நிய துணிகளை. ஆப்ஷன் டி பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் அப்படின்னு வந்திருக்கு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். ஆப்ஷன் டி பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். அடுத்து எட்டாவது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. உயிரெழுத்துக்கள் பிறக்கின்ற 12 கழுத்தை இடமாக கொண்ட. ஆப்ஷன் பி பிறக்கின்ற 12
கழுத்தை இடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள். ஆப்ஷன் சி கழுத்தை இடமாக கொண்டு 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆப்ஷன் டி உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்து 9வது கேள்வி, அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. மேல கொடுத்திருக்கிற 5ஐயும் அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அரசன், ஆமனுக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. வீடியோ பாஸ் பண்ணி வச்சு நீங்களும் அகர வரிசை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்க. அடுத்து 10வது கேள்வி, ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன் ஏ ஏடு, ஆப்ஷன் பி ஏறுதல், ஆப்ஷன் சி அம்பு, ஆப்ஷன் டி அடுப்பு. ஏ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அம்பு. ஆப்ஷன் சி அம்பு. அப்ப ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் என்ன? அம்பு அப்படின்றதான் பொருள். அடுத்து 11, உலை என்பதன் பொருள். உலை என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ பக்கம், ஆப்ஷன் பி பிடரி மயிர், ஆப்ஷன் சி உதவு, ஆப்ஷன் டி அடுப்பு. உலை என்பதன் பொருள் ஆப்ஷன் பி பிடரி மயிர். உலை என்பதன் பொருள் என்ன? பிடரி மயிர் அப்படின்றதான் பொருள். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்கு. உலை அப்படின்றது பிடரி மயிர் அப்படின்றது பொருள். அடுத்து 12வது கேள்வி, ஒலிப்பு முறை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால் ஊன் என்றால், அதாவது 2 சுழினா 3 சுழினா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடுலாம் நம்ம டாபிக்ல இருக்கு. பார்க்கதான் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஊன் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ இறைச்சி உணவு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி உணவு இறைச்சி, ஆப்ஷன் சி ஊனம் ஊஞ்சல், ஆப்ஷன் டி உள்ளம் உணவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உணவு இறைச்சி. இந்த 3 சுழி இன்னு வந்துச்சு அப்படின்னா அது உணவு. 3 சுழி இன்னு வந்துச்சுன்னா அது உணவு. 2 சுழி இன்னு வந்துச்சுன்னா இறைச்சி, கறியை குறிக்குது. அடுத்து 13வது கேள்வி, ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சொல்லிருக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சொல்லிருக்கு நேரான தமிழ் சொல். ஆப்ஷன் ஏ மருந்தகம், ஆப்ஷன் பி மருத்துவமனை, ஆப்ஷன் சி மருத்துவ நிலையம், ஆப்ஷன் டி சுகாதார நிலையம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மருத்துவமனை. ஆப்ஷன் பி மருத்துவ. ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை நம்மளுக்கு தெரியும். அடுத்து 14வது கேள்வி, ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு, ஆப்ஷன் பி எழுத்தறிவு, ஆப்ஷன் சி பட்டறிவு, ஆப்ஷன் டி மெய்யறிவு. ரேஷனல் அப்படின்றதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு. ரேஷனல் அப்படின்னா இதோட பொருள் என்ன? பகுத்தறிவு அப்படின்றது. அடுத்து 15வது கேள்வி, இடர் உற மறையோரம் எரியுது மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ துன்பம், ஆப்ஷன் பி இன்பம், ஆப்ஷன் சி மேன்மை, ஆப்ஷன் டி மாதவர். இடர் உற மறையோரும் எரியுது மெழுகானார் அப்படின்றது பாடல இடர் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி இன்பம். ஆப்ஷன் பி இன்பத்தை குறிக்குது. அடுத்து 16வது கேள்வி, டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல். ஆப்ஷன் ஏ உரைநடை கோவை, ஆப்ஷன் பி தமிழ் இலக்கிய வரலாறு, ஆப்ஷன் சி கதையும் கற்பனையும், ஆப்ஷன் டி ஊரும் பேரும். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஊரும் பேரும். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எழுது ஊரும் பேரும். அடுத்து 17வது கேள்வி, தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்று தமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தார். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பதுடன் அவர்களை இயற்று தமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தார். ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள், ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் டி பம்மல் சம்பந்தனார். இதற்கு சரியான ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவருக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவருடன் இயற்று தமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யாரு? பரிதிமார் கலைஞர். அடுத்து 18வது கேள்வி, தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி கரூர், ஆப்ஷன் சி தூத்துக்குடி, ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. அப்ப ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம்.
அடுத்து 19வது கேள்வி நாடக கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை. நாடக கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை. ஆப்ஷன் ஏ பால சரஸ்வதி, ஆப்ஷன் பி வைஜெயந்தி மாலா, ஆப்ஷன் சி தஞ்சை கிட்டப்பா, ஆப்ஷன் டி நர்த்தகி நடராஜ். நாடக கலை தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை ஆப்ஷன் டி நர்த்தகி நடராஜ். 20 பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? ஆப்ஷன் ஏ தினத்தந்தி, ஆப்ஷன் பி காஞ்சி, ஆப்ஷன் சி முரசொலி, ஆப்ஷன் டி தினமணின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தினமணி. பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி அப்படின்ற இதழ் மூலம் விளக்கியிருக்காரு. அடுத்து 21 பாண்டியர்களின் கப்பற்படை தளம். பாண்டியர்களோட கப்பற்படை தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொண்டி, ஆப்ஷன் பி கொற்கை, ஆப்ஷன் சி முசிறி, ஆப்ஷன் டி தூத்துக்குடின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களின் கப்பற்படை எது? ஆப்ஷன் ஏ தொண்டி. பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது? தொண்டி. அடுத்து 22வது கேள்வி தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டு எழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம், ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை வாக்கியம், ஆப்ஷன் சி தன்வினை வாக்கியம், ஆப்ஷன் டி பிறவினை வாக்கியம். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்றது ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை வாக்கியம். பொருந்தாத வினை மரபை கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், முறுக்கு உண்டார், தண்ணீர் குடித்தார். பொருந்தாத வினை மரபு எது? ஆப்ஷன் சி முறுக்கு உண்டார். அப்ப அம்புக்கு எய்தார்ன்றது கரெக்ட், ஆடை நெய்தார் அப்படின்றது கரெக்ட், தண்ணீர் குடித்தார்னா பாலுக்கு என்ன வரும்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முறுக்குக்கு என்ன வரும்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தார் அப்படின்றது கரெக்ட். அடுத்து 24வது கேள்வி பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தமிழ் இலக்கிய வளமுடையது, ஆப்ஷன் பி பாரதம் எங்கள் தேசம், ஆப்ஷன் சி உயிரிழகத்தில் அன்பு காட்டு, ஆப்ஷன் டி உயிர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. ஆப்ஷன் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. அடுத்து 25வது கேள்வி சென்றான் அப்படின்றதோட வேர்ச்சொல் எழுதுக. சென்றான் அப்படின்றதோட வேர்ச்சொல். ஆப்ஷன் ஏ சென்ற, ஆப்ஷன் பி சென்று, ஆப்ஷன் சி சென், ஆப்ஷன் டி செல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி செல். சென்றான் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு செல் அப்படின்றது கரெக்டான பொருள். அடுத்து 26 மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஆப்ஷன் ஏ மாமரம், ஆப்ஷன் பி முகர்தல், ஆப்ஷன் சி மேலே, ஆப்ஷன் டி முன்னிலை. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஆப்ஷன் சி மேலே. ஆப்ஷன் சி மேலே அப்படின்றது பொருள். அடுத்து 27 இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ்ந்தனர் அப்படின்ற வேர்ச்சொல்லோட வேர்ச்சொல் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இகழ்ந்து, ஆப்ஷன் பி இகழ்ந்த, ஆப்ஷன் சி இகழ், ஆப்ஷன் டி இகழ்தல். இகழ்ந்தனர் என்ற வேர்ச்சொல்ல என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி இகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28 நான் அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் ஏ உன், ஆப்ஷன் பி புல், ஆப்ஷன் சி குடு, ஆப்ஷன் டி நான் அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாவு. நான் அப்படின்னா நாவு. அடுத்து 29 அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். ஆப்ஷன் ஏ மகா சங்கராந்தி, ஆப்ஷன் பி லோரி, ஆப்ஷன் சி உத்தராயன், ஆப்ஷன் டி போகி. அப்ப அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி போகி. அப்போ மகா சங்கராந்தி எந்த ஊர்ல சொல்லுவாங்க, லோரி எந்த ஊர்ல சொல்லுவாங்க, உத்தராயன் எந்த ஊர்ல சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது 6th புக்ல தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கடைசி கேள்வி ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுங்க. அரை அரை. ஆப்ஷன் ஏ முக்கால் மேலம், ஆப்ஷன் பி பாதி அறைதல், ஆப்ஷன் சி வீடு ஒளித்தல், ஆப்ஷன் டி
ஓடித்தல் பறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாதி அறைதல். அப்போ இந்த அறை அப்படின்றது பாதியை குறிக்குது, இந்த அறை அப்படின்றது பாதியை குறிக்குது, இந்த அறை அப்படின்றது அறைதலை குறிக்குது, இந்த அறை அப்படின்றது பாதியை குறிக்குது, இந்த அறை அப்படின்றது அறைதலை குறிக்குது. மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். 30 கேள்விகள் நீங்க தேர்வு மாதிரி போட்டு பார்த்திருந்தீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இப்பதான் புதுசா பாக்குற அப்படின்றவங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி அப்படின்ற ஹிஸ்டரி, ஜிகேயோட ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு டெஸ்ட் போடுற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.